பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்குரிய பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தோழமை கட்சி தொண்டர்களே, எதிரணி தோழர்களே, மாற்று கட்சி நண்பர்களே மற்றும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள ஏனைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்ப்படை தளபதிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை வணங்கி நம்முடைய பொதுச் செயலாளர் உசி ஆனந்தை வணங்கி தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் நம்மளுடைய சட்டமன்றத்துடைய வேட்பாளர் அண்ணன் ஆதவ அர்ச்சுனா அவர்களை வணங்கி அவர்களும் உங்களிடத்தில் வர இருக்கிறார்கள் வாக்குகளை சேகரிக்க. மற்றும் ஊடக நண்பர்களே, பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாதுகாப்புத்துறை போலீஸ் அதிகாரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நற்றமிழ் கலைவழக்கும் நல்லிதயம் கொண்ட மக்கள் தற்பல வாழுகின்ற பைந்தமிழ் நாடுதனில் அற்புத மாமனிதராய் அவதரித்தார் நம்முடைய தலைமை கழக மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ அர்ச்சுனா அவர்கள். அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். எல்லோரும் ஒரு கரகோஷம் எழுப்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் நீடி வாழ்ந்து நம்மளுக்காக, நம்மளுடைய பகுதிக்காக சேவை செய்ய வேண்டும். ஏழையாக பிறந்து காவிரியின் தலைமகன், பல இன்னல்களை கஷ்டங்களை அனுபவித்தவர், கஷ்டப்பட்டு வளர்ந்த மகன் நம்முடைய அண்ணன் ஆதவ அர்ச்சுனா அவர்கள். அப்படியாப்பட்ட ஒரு நல்லவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எத்தனையோ தலைவர்கள் ஆண்டு சென்று விட்டார்கள். ஆனால் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நம்மளுடைய தலைவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. ஏனென்றால் இன்று எங்கு சென்றாலும் மக்கள் கூட்டம் ஆள்பறித்துக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா அவர் சென்ற விடமெல்லாம் ஒரே கூட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான் அந்த மாதிரி கூட்டம் இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தால் நம்முடைய தளபதி விஜய் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். எண்ணற்ற தேர்தலுடைய அறிக்கை எக்கச்சக்கமா அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையெல்லாம் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்லி வருகிறேன். ஆனா இந்த திராவிட மாடலுடைய ஆட்சி எங்கு சென்றாலும் நமக்கு இடையூறாகத்தான் இருக்கிறார்கள் தவிர, நாம் தேர்தல் பரப்புரை செய்யும் பொழுது இடையூறுகள் எக்கச்சக்கமா. எங்க சென்றாலும் பகுதியில் போனா நம்மளுடைய நிர்வாகிகள்லாம் போனா இந்த ஏரியாவுக்கு வராத, ஏன் எதுக்கு அப்படின்னு. யாதும் ஊரே யாவரும் கேளு. இது என்ன உனக்கு மட்டுமா சொந்தம்? எல்லாத்துக்கும் சொந்தமான ஒரு இடம் இந்த மண் நமக்கு சொந்தம். யாரு வேணாலும் கேட்கலாம். ஆனா இங்க பேசும்போது சொல்றாங்க. அதே போல நம்மளுடைய விடுதலை சிறுத்தையினுடைய அண்ணன் தொழில் திருமாவளவன் சொல்கிறார், தேட்டரில் போய் விசில் அடிங்க, சட்டசபைக்குள்ள வந்து விசில் அடிக்க முடியாது. அண்ணே, உங்களை சட்டசபைக்கு அனுப்பி வச்சதே இந்த தேட்டரில் விசில் அடிச்ச கூட்டம் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன்னா நாங்கள் விசில் அடிச்சு உங்களை அனுப்பி வச்சதுனால தான் நீங்க சட்டசபையில் சிம்மாசனத்தில் அமர்ந்து அழகா தமிழ் பேசுனீங்க. அந்த அழகை ரசித்தவர்கள் நாங்கள். அதே போல நம்மளுடைய இன்னொருத்தர் இருக்கார், சீமான் கட்சியில சேட்ட முருகன். எப்ப பார்த்தாலும் நம்ம கட்சியை பத்தி குறை சொல்றதுதான் வேலை அவனுக்கு, வேற வேலையே இல்லை. அவன்லாம் என்னத்தை சொல்றதுன்னே தெரியல. தயவு சென்று சொல்றேன், ஊடக நண்பர்களே, இந்த மாதிரிலாம் பேசுகின்றவர்களை நீங்களும் கட் பண்ணி விடுங்க. இல்லை அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டங்களை ஏதாவது சொல்லுங்க. ஆனால் கூடிய விரைவில் அவருக்கெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து வைக்கின்றேன். அதே போல நாம் இந்த திராவிட மாடலுடைய ஆட்சி, ஒருத்தர் இருக்காரு கட்சியில பேச்சாளர், பெரிய பேச்சாளராம். அவர் என்ன பண்றாருன்னா அசிங்க அசிங்கமா பேசுறார். ஏயா, பொதுக்கூட்டத்துக்கு வந்தா நாகரிகம் வேண்டாமா? நான் பேசட்டுமா? அநாகரிகமா பேசினா ஏத்துக்குங்களா? பொதுமக்களே கல்லை விட்டு அடிப்பாங்க. ஒரு நாகரிகம் இல்லாத பேச்சு. அவனை இவனை, யோ
எத்தனை 8 கோடி மக்களுடைய ஆசைகள் பெற்ற ஒரு தலைவன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அவரை பார்த்து அவனை இவனை கேட்கிறீங்க, உனக்கு கொஞ்சமாவது மானம் ஈனம் ஏதாவது இருக்கா? சற்று சிந்திச்சு பாருங்கள். வாக்காளர் பெருமக்களே, நல்ல ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் செங்கோட்டையில் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் கொடி பறக்க வேண்டும். நம்முடைய அரியானையில் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் அமர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. நான் இன்னைக்கு ஐநவரத்தில் பாளையக்காரத்தில் அவர் பேசிட்டு போகும்போது கூட திடீர்னு கீழே வண்டியில் ஸ்லீப் ஆகி விழுந்து ரொம்ப அடி. ஒரு 4-5 நாள் வர முடியல. ஆனால் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைவனை நாம் இழந்து விடக்கூடாது என்பதற்காக அவரை அரியானை ஏற்ற வேண்டும், என்னுடைய குரலும் இங்கே ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றேன். அதேபோல ஒவ்வொரு தாய்மார்களும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நல்ல ஒரு மனிதனுக்கு வாக்களிக்க வேண்டும், அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அண்ணா ஆதவ அர்ச்சனா அவர்கள் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர், அன்பின் சிகரம், எளிதாக பழகக்கூடியவர், உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் அன்பு சகோதரனாக எப்போதுமே இருப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். பெருந்தலைவர் காமராஜர் வகுத்த திட்டங்களை எத்தனை பேர் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தரும் அப்படின்னு. உண்மையாக இந்த திராவிட கழகக்காரங்களை யாருமே தர முடியாது. ஆணித்தரமா அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் கண்டிப்பா தமிழகத்தில் காமராஜருடைய ஆட்சி நிறுவ முடியும், வேற யாராலும் நிறுவ முடியாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன். அவர் விட்டு சென்ற பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சிறப்பாக செய்வார். மகளிருக்கு 2500 ரூபாய் மாதம் தோறும் வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார். படிக்கின்ற குழந்தைகளுக்கு, அதாவது பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகளுக்கு வருஷத்துக்கு 15,000 வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அதேபோல நம்முடைய தங்கையை பிரசவம் பெற்றால் அந்த குழந்தைக்கு மோதிரம் வழங்கி பேபி கிட் போன்ற பொருட்களை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார். அதே போல மகளிருக்கு சுய குழு மானியத்துடன் சேர்ந்து 5 லட்சம் வரை கொடுக்கின்றார். படித்து பட்டம் பெற்ற நம்முடைய 12th இருந்து PhD வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறார் 20 லட்சம் வரை எந்த பிணையும் இல்லாமல் கண்டிப்பாக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைக்கொள்கிறேன். அதே போல படித்து வேலை இல்லாமல் 29 வயசுல இருந்து இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் படிச்சு வேலை கிடைக்கலையே, கஷ்டப்படுங்கிற வேலையை கஷ்டம் நினைக்க வேண்டாம். நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கெல்லாம் 4000 ரூபாய் வழங்குவது என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதே போல ஐடி படிச்சுட்டு இருக்கிற குழந்தை எங்க போறது, வேலைக்கு போகணுமே, அந்த குழந்தைக்கும் நம்மளுடைய தளபதி அவர்கள் 2500 ரூபாய் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார். இப்படி எண்ணற்ற சேவைகளை வழங்கியிருக்கிறார். இன்னைக்கு கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம், எங்கு பார்த்தாலும். அந்த கூட்டத்தில் ஒரு அறிக்கை அறிவிச்சிருக்கார். இன்னைக்கு ஆதார் கார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக அனுப்பிச்சிருப்பாங்க. அது வெறும் கார்டா மட்டும்தான் இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பில் ஏறினால் ஒவ்வொருக்கும் வெளிநாடுகளில் எப்படி கொடுத்துருக்காங்க ஐ கார்டு, அந்த ஐ கார்டு போன்ற ஒரு கார்டை கொடுக்கிறார். நீங்க எங்க போய் அரசாங்கத்தில் நீங்க நீட்டினாலும் நீங்கள் யார் என்ன உங்களுடைய அட்ரஸ் விலாசம் அனைத்தும் அதில் பதிவாகிவிடும். அங்கே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை பர்த் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, வேற எது ஓட்டுநர் உரிமம் எது வேணாலும் அந்த கார்டை வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி ஒரு நிகழ்வை இன்று அறிவித்திருக்கின்றார். அதையும் உங்களுக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் நிறைவேற்றி தரும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அதே போல நமக்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அண்ணன் பூக்கடை குமார் அவர்கள் 30 ஆண்டு காலமாக தளபதி இதயத்தில் சிம்மாசனமாக அமர்ந்து நம்மளையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஏழ்மையின் சிகரம்,
அண்ணன் பூக்கடை குமாரை பத்தி சொல்ல வேணா ஏராளமா சொல்லிட்டு போலாம், அப்படி ஒரு நல்லவர். அதே போல எனது அருமை சகோதரன் திருமங்கலம் டி பிரபு தேர்தல் பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. அவரும் ஒரு கடுமையான உழைப்பாளி, சொல்லல் மேலாளர். அதே போல நம்மளுடைய வில்லிவாக்கத்தினுடைய தெற்கு பகுதி செயலாளர் பாலாஜி நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து வாக்கு சேகரிப்பதிலே மும்முரமாக இருந்து கொண்டிருக்கின்றார். 97வது வட்ட செயலாளர் வேலு மற்றும் பிரபு, விக்னேஷ், பிரேம்குமார், ஜெயக்குமார், ராஜேஷ், அஸ்வின் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் சமூக ஊடக பிரிவு. இந்த செய்தியெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்கு கொண்டு செல்வதற்கு நமது பகுதியிலே ஒருத்தர் இருக்கார், அஸ்வின். அதே போல நாம் சென்ற இடமெல்லாம் என்னுடன் இணைந்து நல்லதொரு கருத்துக்களை எடுத்து வைப்பவர் கலீல் அகமது, நம்மளுடைய கழகத்தினுடைய பேச்சாளர், அன்பு சகோதரர். என்னுடன் நிறைய மீட்டிங் பொதுக்கூட்டங்களை பேசிட்டு இருக்கார். ஆனால் நான் இந்த பொதுக்கூட்டத்திற்கு புதியவன், இந்த கட்சிக்கே நான் ஒரு புதியவன். ஏன்னா நான் இருந்த இடம் வேற. ஆனால் நல்ல ஒரு இதயத்தை நோக்கி நான் இங்கே பயணிச்சிருக்கேன். ஏன்னா இப்படி ஒரு நல்ல ஒரு தலைவன் நமக்கு கிடைக்கணும்னா நாம் பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கணும். அதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து, எத்தனை 1000 கைகள் மறைந்து நின்றாலும் ஆதவன் ஒரு நாளும் மறைக்க முடியாது. அப்படியாப்பட்ட தேர்தல் மேலாண்மையுடைய பொதுச் செயலர் அண்ணன் ஆதவ அர்ஜுனர். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, கொம்பாதி கொம்பன் மறைந்து நின்றாலும் சரி, இந்த வில்லிவாக்கம் பகுதியை வென்றெடுத்து உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் உள்ளவர். அவரை நீங்கள் மறக்கக்கூடாது. உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடைய அன்பு சகோதரனாக உங்களுக்கு வாக்குகளை நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அவரை வெற்றி பெற செய்தால் நீங்கள் எப்பொழுதும் கூப்பிட்டாலும் வருவார். அதே போல இந்த பகுதியில் எங்கு பார்த்தாலும் மாட்டுத்தொல்லை அதிகமாக இருக்குன்னு ஏற்கனவே அண்ணன் எக்கச்சக்கமான மீட்டிங்லாம் சொல்லியிருக்கார். மாடுத்தொல்லை எங்கே போனாலும் தெருவா போனால் மாடுத்தொல்லை அதிகமாக இருக்கியா, காலே வைக்க முடியல. இந்த மாடுகளோட தொல்லை என்னுடைய இதை நடத்துறதே திமுக கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்றாரு. அதுபோல நம்மளுடைய ஆட்சியில் இதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு தூய்மையான குடிநீர், சுகாதாரமான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நல்லதொரு வாய்ப்புகளை உங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய கதாநாயகன் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதோ வந்து விட்டார். உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடைய அன்பு சகோதரனாக இதோ அண்ணன் ஆதவ அர்ஜுனா பொதுச் செயலர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதோ வந்து விட்டார். உங்கள் பொன்னான வாக்குகளை விசுச்சிலத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடிச்சு வரா தடைய வச்சா உடச்சு வரா தளபதி. தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக மட்டுமல்லாமல் நம் வில்லிவாக்க தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் நாதவர்ஜுனா அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம். காவலும் கையில் எங்க விசில் சேரும், இருதங்க கையில் சேர்ந்திருக்காது. மாற்றத்தை உருவாக்கும் அரசியலை நோக்கி நம் கழக கொள்கை தலைவர்களுக்காக மரியாதை செய்கிறார் அண்ணன் நாதவர்ஜுனா அவர்கள். இதனைத் தொடர்ந்து சென்னை மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் SKM குமார் அவர்களும் மரியாதை செய்கிறார். தமிழக வெற்றி கழக மேலாண்மை பொதுச் செயலாளராக மட்டுமல்லாமல் இன்று இந்த வெள்ளிவாக்க மண்ணின் சட்டமன்ற வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக
நாதவர்ஜுனா அவர்களை வருக 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 என ஒரு பெரிய கரவொலியோடு அவர்களை அழைக்கிறோம். Received 30 rupees on Paytm. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இத்தனை நாட்கள் ஒரு பங்கினை வகித்து தற்போது இந்த வில்லிவாக்க மண்ணினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கும் அண்ணன் திரு ஆதவர்ஜுனா அவர்களை மீண்டும் ஒரு பெரிய கரவொலியோடு வருக 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 என வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து சென்னை மத்திய மாவட்ட கழக செயலாளர் பூக்கடை SKM குமார் அவர்களையும் வருக 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 என ஒரு பெரிய கரவொலியோடு வரவேற்கிறோம். அடுத்ததாக ஒரு சிறப்புரையை வழங்குவதற்காக மாவட்ட கொள்கை பரப்பு பேச்சாளர் அணியில் இருந்து திரு கலீல் அஹமது